ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோற்கிறான். அவனுக்கு திறமை இல்லாததால இல்ல, அவனுக்கு முடிவு தெரியாததால. சென்னை நகரம், காலை 6:30. சாலைகளில் டிராஃபிக் இன்னும் முழுக்க நிரம்பவில்லை. ஆனால் நகரம் விழித்துவிட்டது. அந்த நகரத்தில் 2 நண்பர்கள், கிருபா, சத்யா. இருவரும் நடுத்தர குடும்பம். இருவருக்கும் ஒரே கனவு, இந்த நகரத்தில் பெரிய ஆளாகணும். கல்லூரி முடிந்த நாள், ஒரு சின்ன டீ கடையில் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருபா சொன்னான், டா, நம்ம வாழ்க்கை இங்கேயே சின்னதா முடிஞ்சிடக்கூடாது. சத்யா அமைதியாக கேட்டான், அப்படின்னா என்ன பண்ணலாம்? நாளைக்கே நாம சிட்டிக்கு போய் செட்டில் ஆகலாம். ஒரே முடிவு. ஆனா அந்த முடிவு இருவரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு போகப் போவதில்லை. அடுத்த நாள், கிருபா ஒரு பையை மட்டும் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். கையில் கொஞ்சம் பணம், மனசுல ஒரு எக்ஸைட்மெண்ட். போனா சான்ஸ் கிடைக்கும், அடுத்தது பார்த்துக்கலாம். அதுவே அவன் திட்டம். அவன் சிட்டி வந்தான். முதல் 2 நாட்கள் அவனுக்கு எல்லாம் புதுசு. பெரிய சாலைகள், பெரிய கட்டிடங்கள். அவன் கனவு வாழ்கிற மாதிரி ஃபீல். ஆனா 3ஆம் நாளிலிருந்து வாழ்க்கை அவனை சோதிக்க ஆரம்பிச்சது. ஒரு இன்டர்வியூ, ரிஜெக்ட். இன்னொரு இன்டர்வியூ, பிறகு சொல்லுகிறோம். 3ஆவது, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கையில் இருந்த பணம் குறைய ஆரம்பிச்சது. தங்கியிருந்த இடம் அட்வான்ஸ் கேட்டது. அவனுக்கு பிரஷர் ஆரம்பிச்சது. ஒரு இரவு அவன் டெரஸ்ல உட்கார்ந்து நகரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிட்டி லைட்ஸ் அவனுக்கு அழகா தெரியல. அது அவனை கேலி பண்ற மாதிரி தோணுச்சு. நான் சரியா பண்ணிட்டேனா? அவன் மனசு கேட்டது. அதே நேரத்தில் சத்யா இன்னும் கிராமத்தில தான் இருந்தான். ஆனா அவன் வேலை செய்யாமல் இருந்ததில்லை. ஒரு நோட் புக் எடுத்தான். அவன் எழுத ஆரம்பித்தான். சென்னையில் ரெண்ட் எவ்வளவு? சாப்பாட்டு செலவு எவ்வளவு? வேலை கிடைக்க எவ்வளவு நாளாகும்? வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்? அவன் நண்பர்களை கான்டாக்ட் பண்ணான். பிஜி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணான். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணான். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணான். 1 வாரம் கழிச்சுதான் அவன் கிளம்பினான். ஆனா அவன் வந்தது சிட்டிக்கு இல்ல. அவன் வந்தது அவன் ஃபியூச்சருக்கு. அவன் வந்தபோது அவனுக்கு தங்க இடம் ரெடி. சில இன்டர்வியூ கால்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ். கையில் பேக்கப் மணி. அவன் ஸ்ட்ரகிள் பண்ணான், ஆனா தள்ளாடல. 1 மாதம் கழிச்சு கிருபா டெலிவரி வேலை பண்ண ஆரம்பிச்சான். காலை முதல் இரவு வரை ஓட்டம். அதுல சர்வைவல் மட்டும்தான் இருந்தது, growth இல்ல. ஒரு நாள் அவன் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணான். டா, நீ எப்படி மேனேஜ் பண்ற? சத்யா சிரிச்சு சொன்னான், நான் வந்ததுக்கு முன்னாடியே பாதைய பார்த்துட்டேன்டா. அதுதான் வாழ்க்கையின் பெரிய ரகசியம். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது எங்கே போய் முடியும் என்று முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நகரத்தில் சாலையை தவறா எடுத்தா திரும்ப வர முடியும். ஆனா வாழ்க்கையில் சில வழிகள் திரும்ப முடியாத இடத்துக்கு கொண்டு போகும். பல பேர் தப்பான முடிவால் அல்ல, முடிவை யோசிக்காமல் எடுத்த முடிவால் தான் சிக்கிக்கிறார்கள். ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. ஒரு பிகினர் என்ன பண்ணுவான்? அவன் நெக்ஸ்ட் மூவ் மட்டும் பார்ப்பான். ஒரு மாஸ்டர் என்ன பண்ணுவான்? அவன் 5 மூவ் முன்னாடியே யோசிப்பான். அதனால தான் ஒருத்தன் ரியாக்ட் பண்ணுவான், மற்றொருவன் கண்ட்ரோல் பண்ணுவான். வாழ்க்கையிலும் அதேதான். நீ ரியாக்ட் பண்றவனா அல்ல பிளான் பண்றவனா? ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமா? இல்ல, கிளைமேக்ஸ் தான் ஆடியன்ஸ் நினைவில் இருக்கும். முடிவு வீக்னா முழு படம் வீணாகும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் ஆரம்பம் ஸ்ட்ராங்னா போதாது, முடிவுதான் முக்கியம். 1 வருடம் கழிச்சு சத்யா நல்ல வேலை, நிலையான வாழ்க்கை, அடுத்த லெவலுக்கு போக பிளானிங். கிருபா இன்னும் ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ், கடன், கன்ஃபியூஷன். ஒரு நாள் இருவரும் மீண்டும் சந்திக்கிறார்கள். கிருபா கேட்டான், நான் உன்னை விட போல்டா ரிஸ்க் எடுத்தேன், ஆனா ஏன் நான் இப்படி? சத்யா ஒரு லைன் சொன்னான், நீ போன பாதையை பார்த்துக்கலடா, நான் போகும் முடிவை முன்னாடியே பார்த்துட்டேன். அந்த லைன்லயே ஆன்சர் இருக்கு. நீ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்போ 3 கேள்வி கேள். இது என்னை எங்கே கொண்டு போகும்? வர்ஸ்ட் கேஸ் என்ன ஆகும்? அதிலிருந்து நான் மீள முடியுமா? இந்த 3 கேள்வி கேட்கிறவன் வாழ்க்கையில் தப்பி போக மாட்டான்.
நகரத்தில் சிக்னல் இக்னோர் பண்ணலாம், ஆனா ஆக்சிடென்ட் இக்னோர் பண்ண முடியாது. சின்ன மிஸ்டேக், பெரிய விளைவு. அதே மாதிரி வாழ்க்கையிலும் ஷார்ட் டேர்ம் எக்ஸைட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம் பிரச்சனை வாங்கிக்காதே. முடிவை முன்னாடி பார். ஒரு கட்டிடம் கட்டுறப்போ முதல்ல ஃபவுண்டேஷன் போட மாட்டாங்க. முதல்ல டிசைன் பண்ணுவாங்க. ஹைட், ஸ்ட்ரக்சர், லோட். அதுக்கப்புறம் தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையும் அதே மாதிரி. முதல்ல முடிவை டிசைன் பண்ணு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடு. இது தெரிஞ்சவங்க தோல்வியை தவிர்க்கிறாங்க. இது புரிஞ்சவங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துறாங்க. கிருபா மெதுவா கற்றுக்கொண்டான். தவறுகள் அவனை கற்றுத்தந்தது. சத்யா, அவன் வெற்றி ஓவர் நைட் இல்ல, அவன் அதை கட்டினான். இந்த நகரம் ஒரு ஜங்கிள் மாதிரி. இங்க சர்வைவ் பண்றது ஸ்ட்ரெங்த்ல இல்ல, டைரக்ஷன்ல. நீ எடுக்கும் பாதை முக்கியம் இல்ல, அது எங்கே முடிகிறது என்பதுதான் முக்கியம். முடிவை தெரிஞ்சவன் பயப்பட மாட்டான். முடிவை கட்டுப்படுத்துறவன் வாழ்க்கையை ஆளுவான். ஆரம்பிக்காதே முடிவு தெரியாமல். முடிவு தெரிஞ்சா நீ ஏற்கனவே பாதி ஜெயிச்சிட்ட. நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.